செய்தியை பார்த்து வருகிறோம். சமந்தாவின் முன்னாள் கணவர் நாகச்சைதன்யாவிற்கும் ஷோபிதாவிற்கும் நிச்சயதார்த்தம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள நாகச்சைதன்யாவின் இல்லத்தில் இன்று நிச்சயதார்த்தம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். விவரங்கள். வணக்கம். நாகச்சைதன்யா மற்றும் நடிகை ஷோபிதா துலிபலா ஆகிய இருவருக்கும் இன்று ஹைதராபாத்தில் உள்ள நாகச்சைதன்யாவின் இல்லத்தில் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெறுவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவர்களை பொறுத்தவரையிலும் நடிகர் நாகச்சைதன்யா நடிகர் சமந்தாவை விவாகரத்து செய்ததற்கு பிறகு அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டதாக ஒருமனதாக அறிவித்திருந்தனர். அதன் பிறகு சமீப காலம், அதாவது கடந்த ஒரு 1.5 வருடமாக இருவரும் டேட்டிங் செய்வதாக, அதாவது நாகச்சைதன்யாவும் ஷோபிதாவும் டேட்டிங் செய்வதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் ஷோபிதா இதனை நேரடியாக வெளிவந்து இதனை ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஒன்றும் பெரிய குற்றம் எதையும் செய்துவிடவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். நாகச்சைதன்யா முறையாக விவாகரத்து பெற்றவர். இந்நிலையில் அவர்கள் இருவருக்கும் உருவான ஒரு காதல் என்பது அது மிகப்பெரிய ஒரு குற்றம் இல்லை என்பதையும் அவர் பேசியிருந்தார். இந்நிலையில்தான் அவர்கள் இருவருக்கும் விரைவில் திருமண ஏற்பாடுகளை அவரது குடும்பம் செய்து வந்த நிலையில் இன்று அவர்களுக்கு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நாகச்சைதன்யாவின் இல்லத்தில் இன்று நிச்சயதார்த்தம் நடைபெறுவதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்வதென்றால் அதே இல்லத்தில்தான் சமந்தாவும் நாகச்சைதன்யா ஆகிய இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இதன் காரணமாக தற்போது தெலுங்கு திரையுலகில் நாகச்சைதன்யாவை விரும்பக்கூடிய அவரது ரசிகர்களும் அவரது நண்பர்களும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கின்றனர். இதனை ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகின்றனர். அதே சமயம் சமந்தாவை திட்டமிட்டு விவாகரத்து செய்துவிட்டார் நாகச்சைதன்யா என்று புலம்பக்கூடிய சமந்தாவின் ரசிகர்களும் இதனை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.